வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆட்டு ஈரல். ஆட்டு ஈரல் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து தெம்பு இல்லாதவங்க, உடம்பு வந்து சோர்வாக இருக்கிறவங்களுக்கு, ரத்தம் இல்லாதவங்களுக்கு, ஒரு மாதிரி தடன்னு நடுக்கம் உள்ளவங்களுக்கு இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்ல எனர்ஜியாகவும் இருப்பாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் சேருங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகணும். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வைக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பச்சை கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம ஈரலை சேர்க்கலாம். ஈரல் வந்து நீங்கள் நல்லா 3 முறை வந்து நல்லா கழுவிடுங்க. ஈரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்காதீங்க, கடாயிலே வேக வச்சா போதும். 4 நிமிஷத்துக்கு மட்டும் வெந்தால் போதும். ஈரல் வந்து குக்கரில் வந்து வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம வந்து தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இதில் ஈரல் வதக்க அதிலே வந்து தண்ணி விடும். நீங்கள் மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அந்த தண்ணியிலே வெந்தால் போதும் ஈரல். ரொம்ப நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஈரல் வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் இருக்காது, சத்தும் இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்குன்னு. இந்த தண்ணியிலே வெந்தால் போதும் ஈரல். ஈரலுக்கு தகுந்த சால்ட் போட்டுருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள் இது மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிளகு ஜீரகத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். எண்ணெயிலே நல்லா அப்படியே திரும்ப வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஈரல் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தக்காளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் வெங்காயம் மட்டும்தான். வெங்காயம், மிளகு ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இவ்வளவு தான் இதில் வந்து சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.